நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஆங்கில புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை 12 ராசிக்கும் தரப்போறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த வருடம் ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்ற அந்த வேளை ஒரு சிறப்பான நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருக்கும். அதாவது இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான் ஆகிய 3-4 கிரகங்களும் பெயர்ச்சி ஆகின்றது. அதுல முதல்ல பார்த்தோம்னா சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி 2025 அன்று இரவு 11:01 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாரார். அப்போ ஒரு 3 மாசம் கும்பராசியிலும் மீதி 9 மாதங்கள் மீன ராசியிலும் இருந்து பலன்களை தரப்போறார். அடுத்து நம்ம வருட கிரகத்தில் முக்கியமானது குரு பகவான். குரு பகவானை பொறுத்தவரை மே மாதம் 14ஆம் தேதி 2025 அன்று காலை 7:07 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாரார். அப்போ குரு பகவானை பொறுத்தவரை ஒரு 5 மாசம் ரிஷப ராசியிலும் மீதி ஒரு 7 மாதங்கள் மிதுன ராசியிடமிருந்து பலனை தரப்போறார். குரு பயிற்சியை பொறுத்தவரை அதிசார பயிற்சியும் கூட இருக்கிறது. அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி 2025 குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு போறார். அந்த அதிசார பெயர்ச்சி நிவர்த்தி எப்போ ஆறுது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025. அப்போ இங்க ஒரு 2 மாசம் குரு பகவான் கடகராசியிலிருந்து பலனை தர போறார். அப்போ அந்த குருவை பொறுத்தவரை 5 மாசம் ரிஷபத்துல, மீதி 5 மாசம் மிதுனத்திலையும் 2 மாதங்கள் கடகத்திலையும் இருந்து பலாபலன்களை தரப்போறார். இது அதிசார பலன்களையும் சேர்க்கணும். இதுல ஒரு 2 வருஷம் 2 மாசம் நீங்க பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிலையில பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் வக்கர நிலையில இருந்து பலனை தரப்போறார். அப்போ குரு பகவானோட பலன் அப்படிங்கிறது மிக மிக மாறுதலுக்கு உட்பட்டது. அதனால இந்த தடவை எல்லா ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் மாறுகின்ற பலன்களாகத்தான் இருக்கும். நல்லது கெட்டது சாதக பாதகம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் மே மாதம் 18ஆம் தேதி என்று 2025 அன்று ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வரார். அதே நேரத்தில் கேது பகவான் மே மாதம் 18ஆம் தேதி 2025 கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாரார். ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரப்போறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். 2024 போல 2025 அவ்வளவு ரொம்ப ட்ரையா இருக்காது. கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். சந்தோஷங்கள் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். 2024 விட 25 ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இயற்கை சீற்றம் கூட வெகுவாக குறைகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். 2024 நம்ம எதிர்பாராத புயல் மழை எல்லாமே இந்தியாவை சுத்தி சுழட்டி அடிச்சிருச்சு. இப்ப 2025 நம்ம ரெகுலரா வருகின்ற அந்தந்த சீசனுக்கு ஏற்ப குறைந்த மழை தான் வரும். பெரிய புயல்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி நிமோனியா போன்ற சில எதிர்பாராத வியாதிகள் காரணமே தெரியாம இந்த 2024 அங்கொங்கும் இருக்கு. கொரோனாவோட தொடர்ச்சியாக நீச்சமாக அங்க இங்க கொஞ்சம் கொஞ்சம்
இந்த பிரச்சனைகள் வருது. அதாவது ஜுரம் வந்து பொதுவாக 2-3 நாள் இருக்கும் அப்படின்னா 10 நாள் வரைக்கும் ஜுரம் இருக்கிற ஒரு சூழ்நிலை. அது டெங்கா இருக்கும் அல்லது மலேரியாவா இருக்கும். அந்த மாதிரி மாறுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த 2024 பார்த்தோம். அதுக்கு மிக முக்கியமா சனி பகவானோட வக்கர நிலையும் குரு பகவானோட வக்கர நிலையும் காரணமா இருக்கும். அப்போ 2025 இந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் வெகுவாக குறையும். எல்லாருக்கும் தலைவலி அதெல்லாம் வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் 2024 படாத பாடு காரணமே தெரியாம கஷ்டப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமை இருக்காது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவோட ராசி அப்படின்னா மகர ராசி. அந்த மகர ராசிக்கு சனி பகவான் 3வது இடத்துல அற்புதமா இருக்கார். 2வது இடத்துல ராகு பகவான். அதே மாதிரி மகர ராசிக்கு 6வது இடத்துல குரு பகவானும், மகர ராசிக்கு 8வது இடத்துல கேது பகவானும் அமர்ந்து பலன்களை தர இருக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கடந்த வருடம் 2024 விட சிறப்பான பலன்களாகத்தான் கண்டிப்பா இருக்க போறது. அப்போ இந்தியாவில் மழை, சீதோஷ்ணம், புயல், இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வெகுவாக குறையும். அரசியல்ல இருக்கிற குழப்பங்கள் வெகுவாக குறைந்து ஒரு நிம்மதியா ஒரு ஸ்மூத்தா போற ஒரு சூழ்நிலை இருக்கும். 2025 இந்தியாவுக்கும் சரி மற்ற தனிப்பட்ட நபர்களுக்குமே ஓரளவுக்கு நன்மைகளை அதிகமாக தர்ற மாதிரி தான் இருக்கும். இந்தியாவோட மதிப்பு வெளிநாடுகளில் கொஞ்சம் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். இந்தியாங்கிறது ஒரு ஆச்சரியமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்தியாவோட பல சாதனைகள் வெளியே பேசப்படுகின்ற ஒரு கட்டத்தை பார்க்கலாம். வெளிநாட்டில் இருக்கிற பல இந்தியர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். பொதுவாக 2025 இந்தியாவுக்கு மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த 2025 12 ராசிக்கும் எப்படி பட்ட பலன்களை தரப்போறது அப்படிங்கிறத தனித்தனியா அந்தந்த ராசிக்கு பார்க்கலாம். வாங்க போலாம். அன்பிற்கினிய மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கு என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இந்த புத்தாண்டு பலன் மீன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த புத்தாண்டு பலன் 12 ராசிக்குமே ஒரு கலப்படமான பலனாகத்தான் இருக்கும். நல்லது கெட்டது கலந்து தான் இருக்கும். காரணம், இந்த புத்தாண்டில் 2025 சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான் 4 கிரகங்களுமே பெயர்ச்சி ஆகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு கிரகமும் 2 இடத்துல இருந்து பலன்களை தர இருக்கின்றார்கள். ஒன்று பாதகமாக இருந்தால் ஒன்று சாதகமாக இருக்கும், ஒன்று சாதகமாக இருந்தால் இன்னொன்று பாதகமாக இருக்கும். அது நல்லது தானே? என்ன ஒரே ஒரு விஷயம், யோகத்தோட உச்சமோ அல்லது பாதிப்போட உச்சமோ அடைய போகிறதில்லை. ரெண்டுமே சுமாரான பலன்களாகத்தான் இருக்கும். மீனராசியை பொறுத்தவரை இதுவரைக்கும் 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி பகவான் இப்போ ஜென்ம ராசிக்கே வந்திருக்கார். 12வது வீடு பண விரயத்தை சொல்லுகின்ற இடம், தூக்கம் இல்லாத ஒரு சிரமமான சூழ்நிலையை சொல்லுகின்ற இடம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு தாம்பத்திய சுகத்தில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கின்ற அதை தாம்பத்திய சுகம் இல்லாத ஒரு சூழ்நிலையை காட்டும். அதே நேரத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் 12வது வீடு காட்டும். அப்போ சனி பகவான் 12வது வீட்டில் ஒரு 3 மாதம் 29/3/2025 வரைக்கும் சஞ்சாரம் செய்யும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லது கெட்டது கலந்து தான் கொடுப்பார். என்ன ஒரே ஒரு விஷயம், நம்ம பணம் எதிர்பாராமல் நிறைய செலவழிஞ்சிருக்கோம். மார்ச் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீனராசி என்பர்கள். நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நம்முடைய சொத்து டாக்குமெண்ட்டை கொடுத்து கடன் வாங்கி அவனுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட்டும் போயிடும், பணமும் போயிடும். கடன் நட்பை முறிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடன் கொடுக்கறது இப்போ உங்களால் உதவி பண்ண முடியும்னா ஒரு 1000 ரூபா, 10,000 ரூபா, 1 லட்சம் எவ்வளோ உங்கள் சக்திக்கேற்ப பணம் கொடுத்துட்டு அதை மறந்துடுங்க. வந்தால் அதிர்ஷ்டம். இல்லை நீங்கள் கடன் வாங்கி பேங்கில்
அல்லது அந்த நண்பருக்காக ஒரு ஷூரிட்டி போட்டு கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் அதை கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா சனி பகவான் 12வது இடத்துல விரயஸ்தானத்தில் பணம் செலவழிகின்ற, பணம் விரயமாகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். அப்போ அந்த 3 மாதம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் சனி பகவான் மீன ராசியில் ஜென்ம ராசியிலே வரார். அது ஒரு பெரிய நன்மை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஜாதகருக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், தலைவலி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அல்லது தலைவலி வருகின்ற அளவுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தலை சம்பந்தமாக, நரம்பு சம்பந்தமாக, நியூரோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு பாதிப்பை தரும். அது சம்பந்தமாக பணம் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அடுத்து குரு பகவானை பொறுத்தவரை மீன ராசிக்கு 3வது இடத்துல ஒரு 5 மாதம், அப்புறம் 4வது இடத்துல ஒரு 7 மாதம் சஞ்சாரம் செய்கிறார். மே மாதம் 14ஆம் தேதி 2025 குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பேச்சேறார். ரிஷப ராசியில் இருக்கிற வரைக்கும் குரு பகவான் நம்மளோட முயற்சிகளை கொஞ்சம் தடை செய்வார். நன்மைகளை அதிகமாக தந்திருக்க மாட்டார். பணம் கையில் அதிகமாக புழங்கினாலும் ஏதோ ஒரு பயத்தை ஏற்படுத்தி நம்மளோட முயற்சிகளை தடை செய்வார். இளைய சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பண உதவி செய்கின்ற ஒரு கட்டாயம் ஏற்படும், அல்லது இளைய சகோதரருக்காக நாம் ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் ஜாதகருடைய வீரியம் அதிகமாக இருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். ஐடி கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட படிப்பு, வேலை சிறப்பாக இருக்கும். மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் 4வது இடத்துக்கு போகிறார். மீன ராசியிலேருந்து 4வது இடம். இதுவும் பெரிய அளவில் குருவுக்கு நன்மைகளை தருகின்ற இடம் அல்ல. 4வது இடம் என்பது தாயாரை பற்றி சொல்லக்கூடியது. வீடு, வாகனம், நிலம், மண் சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது. நம்மளோட வசிப்பிடம், நம்மளோட வீடு, வண்டி, வாகனம், தொழில் செய்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஸை பற்றி சொல்லக்கூடியது, அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர் பற்றி சொல்லக்கூடிய இடம், நம்மளுடைய கஸ்டமரை பற்றி சொல்லக்கூடிய இடம், சொத்து சுகத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் 4வது இடம். குரு பகவான் இந்த இடத்துல இருக்கிறதுனால சொத்து சுகத்திலலாம் பெரிய பிரச்சனைகள் வந்துடாது. என்ன, எல்லா விஷயத்தையும் யோசிக்க வைப்பார். இப்போ நம்ம வீடு வாங்குறோம்னா கடன் வாங்கி தான் வீடு வாங்க முடியும், யாரானாலுமே சரி. வீடு வாங்குற அளவுக்கு கையில் பணம் வச்சுருக்கவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அப்போது கடன் வாங்கி இப்போ வீடு அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, நியாயமான ஒரு கேள்வியை எழுப்பி நம்மளை வீடு வாங்குகிற விஷயத்தை தள்ளி போட வச்சுருவார், அல்லது நமக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி விடுவார். அப்போ 4வது வீட்டில் குரு பகவானோட பங்களிப்பு சுமாராக தான் இருக்கும். அப்போது இந்த மீனராசி என்பர்களை பொறுத்தவரை குரு பகவானுடைய சஞ்சாரமானது 3-4 இருக்கிறதுங்கிறது ஒரு சுமாரான பலனை தான் தரும். ஆனால் அதே நேரத்தில் பண விஷயத்தில் எந்த தட்டுப்பாடும் இருக்காது. பணம் தாராளமாக வரும். நமக்கு நல்ல வாய்ப்புகள், நம்ம வீட்டு கதவை தட்டினாலும் அதை கதவை திறக்க விடாமல் பண்ணிடுவார் குரு பகவான். முன்ஜாக்கிரதை முத்தன்னான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினால் நம்முடைய சந்தர்ப்பங்களை இழக்கின்ற ஒரு சூழ்நிலையை காட்டி விடுவார். அதுவும் நல்லதுக்குத்தான் வச்சுக்கோங்களேன். அகலக்கால் வைத்து மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதை விட நம்முடைய முன்னேற்றத்தை கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறது தப்பு இல்லை, அது சமாளிக்கக்கூடிய விஷயம்தான். அதை தொடர்ந்து ராகு பகவானை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் ஒரு 5 மாதமும், அதன் பிறகு 12வது வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார், பயிற்சி ஆகிறார். 5 மாதங்கள் ஜென்ம ராசியிலே ராகு பகவான் இருக்கும்போது ஜாதகருக்கு ஏதாவது உடல் அசதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நம்ம வேலைக்கேற்ற உடல் ஆரோக்கியம் இல்லாத ஒரு கட்டாயம் ஏற்படும். அடிக்கடி ரொம்ப பலவீனமான ஒரு தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி விடுவார். மனதளவில் நம்ம கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் ஜாதகர் 1வது வீட்டில் ராகு இருக்கும்போது கொஞ்சம்
கோபத்தை வெளிப்படுத்துகின்ற தன்மையை காட்டுவார், மற்றவங்க மேலே எரிஞ்சு விழுகின்ற ஒரு தன்மையை காட்டுவார், அல்லது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணுகின்ற ஒரு தன்மையை பார்ப்பார். நம்ம இப்போ அதிகாரிகள் நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு மேலே இருக்கிற பாஸுக்கிட்ட நம்ம முகம் காட்டினா, நம்முடைய எரிச்சலை வெளிப்படுத்தினா அது நமக்கு நன்மையாக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி விடுவார். அதுக்கப்புறம் 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது நல்ல பலன்களை தருவார். ராகு 12வது வீடுங்கிறது தூக்கம் சம்பந்தமான விஷயங்களை தருவார். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான தாம்பத்தியம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். 12வது வீடுங்கிறது வெளிநாடு வெளியூர் பற்றி சொல்லுகின்ற இடம். ஆகவே ஜாதகர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும், வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த மே மாதம் பிறகு ராகு சஞ்சாரம் செய்கின்ற அந்த 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற காலகட்டத்தில் நிறைவேறும். 12வது வீட்டில் ராகு ஓரளவுக்கு நன்மைகளை தருகின்ற அமைப்பில் தான் இருப்பார். அதே மாதிரி 12வது வீடுங்கிறது நமக்கு நம்முடைய உடல் ரீதியாக பாதத்தை பற்றி சொல்லுகின்ற இடம். நீண்ட நாட்களாக நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு பாத யாத்திரையாக வரணும் வேண்டிட்டு இருந்தால் அது நிறைவேறக்கூடிய காலம். காலில் ஏதாவது அடிபடுகின்ற ஒரு சூழ்நிலையும் பார்க்கலாம். கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சிகிச்சை எடுத்து அதற்காக பணம் செலவாகிற விஷயத்தையும் பார்க்கலாம். ராகுவானவர் எதிர்பாராத செலவினங்களை ஏற்படுத்தி விடுவார், திடீர்னு செலவை ஏற்படுத்துவார். 12வது வீட்டில் சனியும் ராகும் ஆளுக்கு கொஞ்ச நாள் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்முடைய பொருட்களை கவனமாக வச்சுக்கணும். நம்முடைய பொருட்களை தொலைக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். தொலைஞ்சு போகிற சூழ்நிலை, செருப்பை போட்டுட்டு அது செருப்பை தொலைச்சிருவோம், செல்லை எங்கேயாவது மறந்து வச்சுட்டு வந்துடுவோம், லேப்டாப்பை மறந்து வச்சுருவோம். நம்முடைய பொருட்களை நாம் தான் கவனமாக பார்த்துக்கணும். இந்த 12வது வீட்டில் ராகும் சனியும் சஞ்சாரம் செய்கின்ற போது இந்த மாதிரி மறதி ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். கேதுவானவர் மீன ராசியை பொறுத்தவரை 7வது வீட்டில் ஒரு 5 மாதமும் 18/5/2025 வரைக்கும் ராகு கேதுவானவர் 7வது வீட்டிலும் அதன் பிறகு 6வது வீட்டிலையும் இருந்து பலன்களை தர இருக்கிறார். 7வது வீடுங்கிறது கணவன் மனைவி மற்றும் நண்பர்கள் பற்றி சொல்லுகின்ற இடம், நம்முடைய தொழில் கூட்டாளிகள் பற்றி சொல்லுகின்ற இடம். ஸோ அந்த இடம்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய அல்லது அதில் தடை ஏற்படுகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கின்ற தன்மை, இதெல்லாம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய பெருசாக பிரச்சனைகள் இருக்காதுன்னாலும் அவங்க 2 பேருக்குமான உறவு ஏதாவது ஒரு கொஞ்சம் தொய்வு ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். பெரிய பாதிப்பை எல்லாம் கேது தரமாட்டார். அதே நேரத்தில் 6வது வீடை கேது பார்க்குறப்போ அல்லது 6வது வீட்டுக்கு சஞ்சாரம் செய்கின்ற போது மிக அற்புதமான பலன்களை தருவார். 3, 6, 11 அப்படிங்கிறது கேதுவுக்கு அற்புதமான இடங்கள். அப்போ எதிர்பாராத கடன் மூலமாக வாழ்க்கையை முன்னேறுகின்ற விஷயத்தை பார்க்கலாம். கடன் வாங்கி ஏதாவது பொருள் வாங்கலாம், கடன் வாங்கி ஒரு கார் வாங்குறத பார்க்கலாம், சில பேர் கடன் வாங்கி வீடு வாங்குறதையும் பார்க்கலாம். தீரக்கூடிய கடன், தீரக்கூடிய நோய், தீரக்கூடிய பகை, இதெல்லாம் தான் இந்த 6வது வீடு. அந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறதுங்கிறது நன்மைகளை அள்ளி தருகின்ற ஒரு இடமா மாறிடும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் குருவோட பார்வையானது 8, 10, 12 ஆகிய இடங்களில் போயிடுது. 8ங்கிறது நம்முடைய கௌரவம் பற்றி சொல்லுகின்ற இடம். 8வது இடம் என்பது தீராத பகை, தீராத கடன், தீராத நோய் பற்றி சொல்லுகின்ற இடம். ஆராய்ச்சி பற்றி சொல்லுகின்ற இடம், இன்சூரன்ஸ் பற்றி சொல்லுகின்ற இடம். ஸோ இந்த இடத்துலலாம் குருவோட பார்வை உயர்றதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகிடும். தீராத நோய், தீராத பகை, தீராத கடன் எல்லாம் தீரக்கூடிய நோயாக மாறும். ஓரளவுக்கு செலவில் சரியாகக்கூடிய தன்மையாக இருக்கும். நம்ம முதுகுக்கு பின்னாடி பகைவராக இருந்தவர்கள் நட்பாக மாறுகின்ற காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி 10வது வீடு ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானத்தில் வேலை சம்பந்தமான அழுத்தங்கள் இருந்திருக்கும் கடந்த காலங்களில், அதெல்லாம் இப்போ சரியாயிடும். நம்ம வேலை செய்கிறோம், நமக்கு அதுக்கான உரிய மரியாதை கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த மரியாதை தானாகவே தேடி வரும். நீங்கள் இல்லைன்னா இந்த வேலை முடிஞ்சிருக்கா சார், உங்களோட திறமையினால தான் இது முடிஞ்சது என்று பாராட்டுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம்.
நமக்கு ப்ரமோஷனே வேண்டாம், 2 வருஷமாக நமக்கு கிடைக்கல, இனிமேல் ப்ரமோஷனே வேண்டான்னு வெறுத்து போகும்போது ப்ரமோஷன் தானாக வந்து உங்களை பாராட்டுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதே மாதிரி 12வது வீட்டில் குரு பகவானோட பார்வை உயர்றதுனால வெளிநாடு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். வெளிநாடு மூலமாக பணம் சம்பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கலாம். கணவன் மனைவி உறவு பலம் படுகின்ற ஒரு தன்மையாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்திய உறவு ரொம்ப அற்புதமாக, அதே நேரத்தில் பல மன அழுத்தங்களை போக்கக்கூடியதாக இருக்கும். 12வது இடம் என்பது விரயஸ்தானம். சுப செலவுகள் ஏற்படும். மனைவிக்கு சந்தோஷப்படுத்துகின்ற வகையில் நகை வாங்கி கொடுப்பீங்க, வீட்டில் தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. நீண்ட காலமாக கார் இல்லையேன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அல்லது புதுசாக ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க. சுப செலவுகள் ஏற்படும். வீட்டில் ஏதான ஃபங்க்ஷன் மூலமாக செலவாகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அப்போ மொத்தத்தில் இந்த சனி பகவானோட பார்வையும் பார்த்துடலாம். சனி பகவானோட பார்வை என்பது 3, 7, 10 ஆகிய இடங்களில் உயர்ந்து 3 முயற்சி ஸ்தானம். பொறியியல் சார்ந்த படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். அவர்களுடைய உழைப்பு கடுமையாக இருந்தாலும் அதில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டாலும் முடிவு சுபமாக இருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட வேலை ஜாதகருக்கு அமைகின்ற ஒரு கட்டாயம் இருக்கும். ஐடி சார்ந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சர்ச்சைகள் வந்து மறையும். இருவரும் வெவ்வேறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அது மறையக்கூடிய தன்மையாக இருக்கும். குருவும் பார்க்குறார், சனியும் பார்க்கறதுனால பெரிய பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் 10வது வீட்டையும் சனி பார்க்குறார். ஜீவனஸ்தானத்தை ஜீவனக்காரகன் பார்க்கறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மையை தான் தரும். வேலை விஷயமாக நமக்கு அதிகமான அழுத்தம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நம்ம ஏராளமான வேலை பளு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நம்ம வேலை பளு இருந்தால் அதனால் ஆதாயம் தான் கிடைக்கும். அதனால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலையாக மாறும். மொத்தத்தில் மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமான காலகட்டம் சொல்லாட்டாலும் நிச்சயமாக அற்புதமான காலகட்டம். நன்மைகள் பல நடக்கின்ற, தீமைகள் அப்பப்போ வந்து போகின்ற ஒரு சூழ்நிலையை புத்தாண்டில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.